டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷனலைசேஷன் ஆஃப் சோர்ஸ் வேல்யூவை ரேஷனல் நம்பர்ஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ரேடிக்கல் பார்ட்டை ரேஷனல் நம்பரை எப்படி சேஞ்ச் பண்ணுறது. ரேஷனலைசிங் ஃபேக்டர் இஸ் த டேர்ம் விச் எ டேர்ம் இஸ் மல்டிப்ளைட் ஆர் டிவைடு. கொடுத்துருக்கிற டேர்மை எந்த டேர்ம் கூட மல்டிபிள் ஆர் டிவைட் பண்ணி டு மேக் த ஹோல் டேர்ம் இஸ் ரேஷனல். அந்த ஹோல் டேர்மையும் ரேஷனல் ஃபேக்டராக ரேஷனல் நம்பராக மாற்றுறது அப்படிங்கிறது தான் ரேஷனலைசேஷன் சொல்கிறோம். √3ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரேஷனலைசிங் ஃபேக்டர் ஆஃப் √3. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா √3 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், √3 ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிரும். ஃபைனல் அவுட்புட் வில் பி 3ன்னு வந்து கிடைக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷனல் நம்பரா. அப்போ √3யோட ரேஷனலைசிங் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா √3. இந்த மாதிரி ரேடிக்கன் சிம்பிளில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வேல்யூ செக் பண்ணுங்கள். இண்டெக்ஸ் வேல்யூ எதுவுமே இல்லைன்னா என்ன மீனிங், 2ன்னு இருக்கிறதா மீனிங். அப்போ 2ன்னு இருந்ததுன்னா இங்கே 3ன்னு இருக்கா, 3^1 இருக்கிறதா மீனிங். அப்போ இதனோட ரேஷனலைசிங் ஃபேக்டர் இன்னொரு 3^1 சேமாக தான் இருக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா 7th root of 5^4ங்கிறது ரேஷனலைசிங் ஃபேக்டர் ஆஃப் 7th root of 5^3. என்ன ரீசன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7th root of 5^4ங்கிறது 7th root of 5^3யோட ரேஷனலைசிங் ஃபேக்டராக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதனோட மல்டிபிள் நமக்கு வந்து தெரியும், nth root of a into nth root of b அப்படின்னா நம்ம வந்து லாப்படி என்னன்னு எழுதிக்கலாம், nth root of a into bன்னு எழுதிக்கலாமா. அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா இந்த இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ வந்து உள்ளார வரணும். அப்போ வந்து என்ன வரும், 7th root of, ரெண்டு இண்டெக்ஸு சேமாக இருக்கா. இப்போ 7th root of 5^4 into 5^3ன்னு எழுதுவோமா. அப்போ மல்டிபிள் பண்ணுறது இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃபார்மேட்டில் இருக்கு, a^m into a^n இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ என்ன எழுதிக்கலாம், a^m+n ஃபார்மேட்டில் எழுதிக்கலாமா. அப்போ 7th root of 5^4 + 3 அப்போ வந்து என்ன வரும், 7th root of 5^7 வருமா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேஷனலைசிங் ஃபேக்டர் ஐடென்டிஃபை பண்ணுறப்ப கொடுத்துருக்கக்கூடிய கிவன் வேல்யூ பார்க்கணும். இந்த இண்டெக்ஸ் வேல்யூவில் என்ன இருக்கோ இங்கே உள்ளார இருக்கக்கூடிய அந்த ரேடிக்கல் சிம்பிளுக்கு உள்ளார இருக்கக்கூடிய அந்த ரேடிக்கன் வேல்யூவோட பவர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறப்ப சேமாக வரணும். இங்கே வந்து பவர் வந்து 1ன்னு இருக்கிறதா மீனிங், இங்கே வந்து பவர் 1ன்னு இருக்கிறதா மீனிங். அப்போ மல்டிபிள் பண்ணுறப்ப ஆட் பண்ணிக்குமா, பவர் 2ன்னு வந்துருமா. அப்போ இதுவும் இந்த ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆயிருமா. அந்த மாதிரி வர மாதிரி தான் நம்ம எழுதணும். அப்போ ப்ராடக்ட் பண்ணுறப்ப 7th root of 5^7 வரும். அப்போ இந்த பவர் 7க்கும் இந்த 7th ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஃபைனல் ஆன்சர் 5. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஷனல் நம்பரா. அடுத்தது வந்து பாருங்கள், இது வந்து மோனோனாமியல் சோர்ஸ். இது பார்த்தீங்கன்னா பைனாமியல் சோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்ஜுகேட் ஆஃப் சோர்ஸ் வந்து வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணணும். இன்கேஸ் இது வந்து 3 + √2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ன்னு இருக்குன்னா இந்த சோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ரேஷனல் பார்ட் வந்து இருக்குது, 1 ரேடிக்கல் பார்ட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பர்னால இது ரேஷனல் பார்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேடிக்கன் பார்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ரேடிக்கல் பார்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறப்ப இதனோட ரேஷனலைசிங் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்பிட்வீனில் இருக்கா, என்ன சைன் இருக்குது, பாசிட்டிவ் சைன் இருக்கா. அப்போ இந்த சர்ட் வேல்யூ இருக்கா, இந்த சர்ட் வேல்யூ ரேடிக்கல் சிம்பிளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சர்ட் வேல்யூவோட பாசிட்டிவ் சைனுக்கு அதில் நெகட்டிவ் சைன் வந்து எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் ரேஷனலைசிங் ஃபேக்டராக இருக்கும். அப்போ எடுத்துக்கிட்டோம்னா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோமா. அப்போ 3 + √2 into 3 - √2. அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோன்னா இது வந்து a + b into a - b இந்த ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போ இதனோட ஐடென்டிட்டி என்னது, a² - b². அப்போ இங்கே ஏவோட வேல்யூ 3. அப்போ 3² - √2 ஹோல் ஸ்கொயர்னு வருமா. அப்போ இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு கேன்சல் ஆயிருமா. இப்போ 3² 9, 9 - 2 7. அப்போ இது வந்து ஒரு ரேஷனல் நம்பரா. அப்போ இந்த மாதிரி ஒரு சோர்ட் வேல்யூஸ் பைனாமியல் சோர்ட் வேல்யூஸ்க்கு இந்த மாதிரி தான் ரேஷனலைசிங் ஃபேக்டர் ஐடென்டிஃபை பண்ணும். 1 ரேஷனல் பார்ட்டும் 1 ரேடிக்கல் பார்ட்டும் இருந்ததுன்னா. இன்கேஸ் இதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ரேடிக்கல் பார்ட்டாக இருந்ததுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் a + ஸ்கொயர் ரூட் ஆஃப் bன்னு இருந்ததுன்னா a and b ஆர் ரேஷனல் நம்பர்ஸ். அப்போ கான்ஜுகேட் ஆஃப் த சோர்ட் வேல்யூ என்னவா இருக்கும், √a - √bன்னு வரும். இந்த இன்பிட்வீன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாசிட்டிவ்னு இருந்ததுன்னா இங்கே இன்பிட்வீன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெகட்டிவ்னு வந்து போட்டுக்கணும். இங்கே நெகட்டிவ்னு இருந்ததுன்னா இங்கே
பாசிட்டிவ்னு வந்து போட்டுக்கணும். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆர் இஸ் இட் மைனஸ் ரூட் ஏ ப்ளஸ் ரூட் பி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேல்யூ வரும்? இந்த வேல்யூஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்கும். அதை தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணி ரெஃபரன்ஸாக சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் இந்த வேல்யூ இந்த இல்லை இந்த வேல்யூவா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நம்ம பை டிஃபால்ட் இன் பிட்வீன் பாசிட்டிவ் சைன் இருக்குதுன்னா இதுக்கு பதிலாக நெகட்டிவ் சைன் போட்டு எழுதுனா போதும். அதை தான் நம்ம வந்து ரேஷனலைசிங் ஃபேக்டர்ஸாக நம்ம ஐடென்டிஃபைல எடுத்துக்குவோம். அடுத்தது வந்து பாருங்கள், இதுவும் வந்து எடுத்துக்கலாம். பட் ஆனால் நம்ம இதை தான் நம்ம மோஸ்ட்லி எடுத்துக்குவோம். இதை பண்ணினீங்கனாலும் உங்களுக்கு ரேஷனலைசிங் ஃபேக்டர் வந்து வரும். அடுத்தது வந்து பாருங்கள், ஏ ப்ளஸ் ரூட் பி அப்படின்னு இருக்குது. இதனோட ரேஷனலைசிங் ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஏ மைனஸ் ரூட் பி. இதை வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு சொல்லுவோம்? கான்ஜுகேட் ஆஃப் த சர்ட் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரூட் பி ப்ளஸ் ஏன்னு வந்து இருக்குது. இதனோட கான்ஜுகேட் வந்து என்ன இருக்கும்? மைனஸ் ரூட் பி ப்ளஸ் ஏ அந்த வேல்யூஸாக வந்து இருக்கும். ஓகேவா?